ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உடம்புக்கு நல்ல சத்து தரக்கூடிய உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உடைச்ச பொட்டு உளுந்து 1 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா காஞ்ச உளுந்த ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுங்க. அப்போ உளுந்து நல்ல கலர் மாதிரியும் வந்துடும், வாசனையும் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசியும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காவையும் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கங்க. உளுந்து, அரிசி, ஏலக்காய் எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 3/4 கப் வெல்லம் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கங்க. கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. 3/4 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் ஒரு பேனில் 1 டம்ளர் உளுந்து மாவு சேர்த்து அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வேக விடலாங்க. அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு வெந்து வந்துருங்க. இப்போ காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாவை சேர்த்துக்கலாம். உளுந்து களி கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் இங்கே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது களி வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே கிளறிட்டு வந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் உளுந்து பச்சை வாடை போய் களி நல்லா வெந்து திரண்டு வந்துருங்க. களி நல்லா வெந்து வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கையை ஈரம் பண்ணிவிட்டு அதில் வச்சு பார்க்கலாம். கையில் எதுவும் ஒட்டாமல் இருந்தால் களி நல்லா வெந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சத்தான உளுந்தங்களி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.